அர்கானு ஸியாம், நோன்புடைய ருக்குன்கள். அந்நியா, நோன்பிலே ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய மிக முதல் அம்சம் அந்நியா, எண்ணம். என்ன எண்ணம்? நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொள்ள வேண்டும். முழு மாதத்திற்கும் ஒரு நியத்து போதுமா? இன்றைய இரவில் நான் முழு மாதத்துடைய நோன்பையை வைக்கிறேன் என்று ஒருவர் கூறினால் அந்த நோன்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ராஜிஹான கவுல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து உலமாக்கள் மத்தியிலே குர்ஆன் சுன்னாவின் வழியில் முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லம் யுபய்யித்திஸ் ஸியாம் கப்லல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹ். ஃபஜ்ருக்கு முன்னால் யார் ஒருவன் நியத்தை மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி நியத்? நவைத்து ஸௌமமதின் அன்னதாஇ ஃபர்து ரமதான் என்று வார்த்தைகளால் நியத்தை வைப்பதா? பித்ஆ. பித்ஆ மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்ட சொல். நியத் உள்ளத்தை சேர்ந்தது. இன்னமல் அஅமாலு பின்னிய்யா, உள்ளத்தை சார்ந்தது. நாவால் மொழிவது மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்துவது. உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்ற அவன் நியத்தை ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் ஃபஜ்ருடைய வக்திற்கு முன்னதாக மேற்கொண்டால் தான் அவனுடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். ஆனால் இந்த நிய்யா நஃபிலான நோன்புகளுக்கு கிடையாது. நஃபிலான நோன்புகளுக்கு ஃபஜ்ர் வக்துக்கு முன்னால் நியத்தை வைக்க வேண்டும் என்பது ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும்தானே தவிர எதற்கு கிடையாது. எதற்கு கிடையாது? நஃபிலான நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது. ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். அதிகாலை உதயமானதற்கு பிறகு வீட்டிற்கு வருவார்கள். கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஹல் இந்தக்கும் ஷைஉன், உங்களிடத்திலே உணவு ஏதாவது இருக்கிறதா? குல்னா லா, நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், ஃபஇன்னி இதன் ஸாயிம், அப்படி என்றால் நான் நோன்பாளி. இது எதற்கு? நஃபிலான நோன்புகளுக்கு தானே தவிர காலை பொழுதை அடைந்தும் அவர் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோக்கிறேன் என்ற அந்த நிமிடத்தில் நியத்தை வைத்து நோன்பை தொடரலாம். ஆனால் ரமதானுடைய மாதத்துடைய நோன்பிற்கு ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாலும் நியத் அவசியம்.